கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இங்கே நாம் பார்க்கிறோம், பெர்கமு என்கிற சபை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பு 2 சபையை பார்த்திருக்கிறோம். எதெல்லாம்? எபேசு, சிமிர்னா என்கிற 2 சபை, அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது சபையாகிய இந்த பெர்கமுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மேலோட்டமாய் சில காரியங்களை மட்டும் பெர்கமு சபையினுடைய காரியங்களை நான் நினைச்சுக்கிறேன், நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். எபேசு குறித்து நம்ம பார்க்கும்போது, எபேசுவிலிருந்து சுமார் சிலர் 50 மைல், சிலர் 100 மைல் என்று சொல்லுகிறார்கள். அந்த தூரத்தில் சிமிர்னாவுக்கு போகும் வழியிலே இந்த பெர்கமு பட்டணம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணம் மிகப்பெரிய ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை குறித்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, இங்கே மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே தொடர்ந்து இந்த பட்டணத்தை குறித்து பார்க்கும் பொழுது கலாச்சார மையம், அதாவது கல்ச்சர் சென்டர், கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம், பண்பாடுகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா. அதே போல் இங்கே கலாச்சார மையம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அறிவியல் ஆராய்ச்சி மையம், அதாவது சயின்ஸ் சென்டர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அறிவியல் விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி செய்கிற காரியங்கள், அறிவியல் சம்பந்தமான நிலையமும் இங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது இங்கே கிரேக்க ரோம தேவதைகள் என்று ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. கிரேக்க ரோம தேவதைகள், அதாவது அத்தேனா, வீனஸ், ஜூபிட்டர் என்கிற பல தேவதைகள் இருந்தார்கள். முக்கியமாக சக்கரவர்த்தியினுடைய வழிபாடு, ராஜாக்களை வணங்கும் முறைகள் அந்த நாட்களே இருந்தது என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ராஜாக்களை வணங்கணும், தினமும் அவர்களை வணங்குகிற முறைகள், சிலைகளை உருவாக்கி அந்த சிலையை ஜனங்கள் கட்டாயம் வணங்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு இடப்பட்டது. அப்படிப்பட்ட நாட்களை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரவப்பட்டார்கள். ஏன்னா கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது உருவ வழிபாடுகள், ராஜாக்களை வழிபடுகிற காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. இன்றைக்கும் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உருவ வழிபாடு என்ன செய்யக்கூடாது, கூடாது. அவரை போன்ற ஒரு சிலையானாலும் சரி, ஒரு படமானாலும் சரி, எதுவானாலும் உருவ வழிபாடு இருக்கக்கூடாது என்பது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ராஜாக்களை வணங்குவது முறை ஏற்பட்டது. அது மாத்திரமே அவருக்கு பலி செலுத்தும் முறையும் அந்த நாட்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு மிக அதிகமான உபத்திரவங்கள் இந்த பெர்கமு சபையின் காலங்களில் இருந்ததாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பெர்கமு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தால், கரைப்பட்ட அல்லது கலந்து விட்ட அப்படி என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகத்தோடு கரைந்து போகிறது, உலக காரியங்களோடு கிறிஸ்தவர்கள் ஒன்றி போகிற காரியங்கள். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட சொன்ன வார்த்தை, இந்த ஜனம் யாரோடும் கலவாத ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த கடைசி காலமும் பெந்தேகோஸ்தை ஆவிக்குற நிலைமையில ஆராதிக்கிறோம் என்கிற சபைகள் கூட இன்றைக்கு என்ன செய்கிறது, உலகத்தோடு கலந்து போய்விட்டது, உலகத்தோடு ஒத்து போகிற காலமாக இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் மாறி போனது. அந்த நாட்களில் சபை உலகத்துக்குள் போனது. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது உலகம் சபைக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, வந்துவிட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நம்முடைய ஜீவியம் உலகத்தோடு கலந்து போகிற ஜீவியமாக இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே பெர்கமு என்றால் கரைப்பட்ட அல்லது கலந்துவிட்ட என்று அர்த்தமாக இருக்கிறது.
சரி, தொடர்ந்து அந்த 12வது வசனத்தை வாசிக்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இரண்டாவதாக, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்கிற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஏன் இப்படி சொல்லப்பட்டது என்றால், அன்றைக்கு இருந்த ரோம ராஜ்யங்கள் என்ன செய்தென்றால், கிறிஸ்தவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும், வணங்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்கிற முறை இருந்ததுனால, கிறிஸ்தவர்கள் அவ்விதமாய் செய்யாததுனால ராஜா என்ன செய்யாதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அவனுக்கு ராஜாவுக்கு கொலை செய்யும்படியான அதிகாரம் இருந்தது. வணங்கலைன்னா உடனே என்ன செய்வாங்க, தலையை வெட்டி கொன்றுவாங்க. அப்போ என்னன்னா, ராஜா பட்டயத்தை உடையவராக இருக்கிறார் என்பது அர்த்தம். ரோம ராஜ்யம் பட்டயத்தை உடையதாக இருக்கிறதை வெளிப்படுத்தினது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், உலக பிரகாரமாய் கொஞ்ச காலம் வாழ்ந்து நீ மறிக்கிற உன் கையிலே பட்டயத்தை உடையவனாய் நீ இருப்பாயானால், அண்டர் சராசரங்களை உண்டாக்கின நான் பட்டயத்தை உடையவனாய், உன்னை விட வலிமையான பட்டயத்தை உடையவனாய் நான் இருக்கிறேன் என்பதை, அல்லது நியாயம் தீர்ப்பேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்ல. இன்னொன்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அந்த இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அல்லது ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறது என்னவென்றால், உன்னை கொள்ளுகிறவனை, உன்னை பழிவாங்குகிறவனை நான் பழிவாங்குவேன் என்பதன் அடையாளமாக ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இன்றைய ராஜ்யங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம தேசத்தில் வட மாநிலங்களில் பயங்கரமான, வட மாநிலங்களில் தமிழ்நாடுகள் இன்றைக்கு அதிகமாய், ஆமென், ஸ்தோத்திரம், சபைகள் சின்னாபின்னமாய் அடிக்கப்படுகிறது, ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள், ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அப்போ இதற்கெல்லாம் ஆண்டவர் தண்டனை கொடுக்க நிச்சயமாய் பதில் அளிப்பார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும், 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வாயின் வார்த்தையினாலே ஆண்டவர் சங்கரிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கும் விரோதமாக எழும்புகிறவர்களை தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தண்டிக்காட்டாலும் பின் நாட்களை பார்க்கும்போது அவர்கள் குடும்பம் சாபத்துக்குள்ளாய் மாறுகிறது. தேவன் பழிவாங்குகிறவராய் வெளிப்படுகிறார். தன் சபை, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அதற்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவார் என்பது நிச்சயம், நிச்சயம், நிச்சயமே. ஹல்லேலூயா. இன்னும் வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். இது எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அவர் மரணத்தினாலே, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை அல்லது தொந்தரவு கொடுக்கிறவர்களுக்கு விரோதமாக தேவன் எழும்புவார் என்பதற்கு அடையாளமாய் இங்கே சொல்லப்படுகிறதை, இந்த வசனங்கள்லாம் ஆண்டவர் பட்டயத்தை உடையவர் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் நம்முடைய ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு அல்லது ராஜாக்களுக்கு ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனை கொடுப்பதற்கும் அதிகாரம் உள்ளவர், ஜீவனை எடுப்பதற்கும் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை தொடர்ந்து பார்க்கும் பொழுது திரும்பவும் இந்த வசனத்தை வாசிக்கிற 12வது வசனம், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அங்கே பார்க்கிறோம், இருபுறமும் கருக்குரிய பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்ப ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும், எந்த ராஜ்யம் எழுப்பினாலும் கர்த்தர் பதில் செய்கிறவராய், நியாயம் செய்கிறவராய் அவர் வெளிப்படுவார் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துக்குள்ளாக நாம் போகலாம். 13வது வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இங்கே நம்ம பார்க்கும்போது உன் கிரியைகளையும், இது ஏற்கனவே 2 சபையில குறித்து நான் சொல்லும் பொழுது எபேசுலையும் நான் சொல்லியிருக்கிறேன், சிமர்னாவிலையும் நான் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் பார்க்கும் பொழுது உன் கிரியைகளை, அப்படி என்ன உன்னுடைய கிரியை அப்படின்னா, என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும், உபத்திரவத்தில் பாடுகள் மத்தியில் என் நாமத்தை, அவரை நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவர் அறிகிறார். அது மாத்திரம். 2வது, என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலிக்காமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் மேல் உள்ள விசுவாசம். ஒருவேளை இன்றைக்கு நான் உபத்திரவப்பட்டு, நான் சித்திரவதை செய்யப்பட்டு நான் மரித்தாலும் ஒரு நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்கிற நம்பிக்கை, அல்லது எனக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு நியாயம் செய்யப்படும் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் இருந்ததை குறித்து ஆண்டவர் எங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கலாம். பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், பல நிந்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அதை பொறுமையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக அவையெல்லாம் நீங்கள் சகிக்கும் பொழுது, நிச்சயமாய் தேவன் உங்களை விசுவாசத்தின் பிரதிபலனை நிச்சயமாய் காண்பீர்கள். உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தில் மிகுந்த ஒரு பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2 காரியம், உன் நாமத்தை பற்றி, என் நாமத்தை நீ பற்றி கொண்டு இருக்கிறதையும். ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் என்னை விட்டு விலகாமல், என் நாமத்துக்காக கிறிஸ்து போதும், ஆண்டவர் எனக்கு போதும், சத்தியம் எனக்கு போதும், உலக பொருளுக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை விட்டு, கிறிஸ்துவை விட்டு நான் விலக மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம். 2வது நாம் பார்க்கிறோம், என்னை பற்றும் விசுவாசம். அந்த உபத்திரவத்தில் வருகிறதான நம்பிக்கை, எதிர்பார்ப்போடு கூட அவருக்காக இருக்கிற வைராக்கியத்தையும் ஆண்டவர் காண்கிறார். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், எனக்கு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே, நான் எவ்வளோ முறை நான் கண்ணீர் வடிக்கிறேன், எவ்வளோ காரியங்கள் நான் செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு பதில் இல்லையே, எந்த ஒரு பதில் இல்லையே. இல்லை, நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்துக்கும் கர்த்தருக்குள் இருக்கிற வைராக்கியத்துக்கும் ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமாய் தர வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடிகொண்டிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம் அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் இருப்பான். முக்கியமாய் அவனுடைய இருப்பிடம் மத்திய வானம் என்று சொல்லப்படுகிறது. மத்திய ஆகாயம், வானமண்டலம், அதான் அவனுடைய பெர்மனண்டான இடம். இதை நான் வருகிற நாட்களில் இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இதை வேணால் லேசாக நான் என்ன செய்கிறேன், விளக்கிட்டு நான் ஏன்னா இந்த வசனம் வர்றதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம். அப்போ முதலாவது சாத்தான் எங்கே இருந்தான் அப்படின்னா, தூதனாக இருந்தான். தேவனோடு கூட பரலோகத்தில் அவரோடு கூட முக்கியமான ஒரு பொறுப்பில், மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவன் தான் இந்த தூதனாக இருந்த சாத்தான். ஆனால் தேவனுக்கு மேலாக ஏறுவேன் என்கிற அவருடைய வார்த்தைக்கு அற்பமாக எண்ணி, அல்லது அவரை விட நான் மேலானவன் என்று பெருமை மேற்றுமை கொண்டதனால
அவனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழே என்ன செய்தார்? தள்ளினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படி தள்ளின உடனே அதற்கு முன்பாகவே அவனுக்கு தெரியும், ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கி இந்த பூமியிலே மனுஷனை வைப்பார் என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன் நேரம் இங்கே வந்தான்னா பூமியில் வந்து செட்டில் ஆகிட்டான். இப்போ ஆண்டவர் பூமியை உருவாக்கி இதெல்லாம் வச்சிருக்கிறார். இப்போ என்ன செய்யலாம்? அதான் நீங்கள் ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். நேர்த்தியாய் அவர் உண்டாக்கும் போது எந்த குறையும் இல்லை, எந்த பழுதும் இல்லை, எந்த விதமான குறையும் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு நேர்த்தியாய் மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை செய்து வைத்திருந்தார் 1வது வசனத்தில். ஆனால் 2வது வசனத்தை தொடர்ந்து பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அதை வாசிங்க. 1:1-2 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே முதல்ல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்தது அது எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமை. அவர் உண்டாக்கும் பொழுது ஒழுங்கினமா இல்லை. நாம் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா சில நேரம் தவறி ஏதாவது வேற ஏதாவது, ஐயோ சாரி தப்பாக செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவோம் இல்லையா? ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், சரியாக செய்ய நம்ம முடியாது. யாராவது என்ன இப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, ஐயோ சாரி மறந்துட்டேன், அறியாமல் செஞ்சிட்டேன், தப்பாக செஞ்சுட்டேன், சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிறார். ஆனால் அந்த வசனத்தின் அடுத்து வருது, அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. எப்படி ஆச்சு அப்படின்னா, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டதான தூதன் பிசாசானவனாய் நேரம் எங்கே வரானா, வேற எங்கேயும் போல நேரம் வந்து பூமியில் வந்து என்ன செய்யலாம்? விழுந்து பூமியை, தேவன் மனிதனுக்காய் உண்டாக்கின இந்த பூமியை அதம் பண்ணி சின்ன பின்னமாய் மாற்றி ஒரு ஒரு ஒழுங்கின்மையாய் மாற்றி போட்டான். ஏன்னா அவன் என்னை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளிட்டாருங்கிற கோபம் வெறியில் அவன் என்ன செஞ்சான்? பூமியை யார் இந்த பூமியில் வாழக்கூடாது என்று சொல்லி அதை சின்ன பின்னமாய் மாற்றி போனான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? திரும்ப அதை என்ன அசைவாடினார் அப்படின்னா ஒழுங்குபடுத்தினார். அவருடைய கிரியைகள் நடைபெற்றது. அதை நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும், வானம் தனியாக, சூரிய அதே போல் பூமி தனியாக, சமுத்திரம் தனியாக, எல்லாம் அந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அதே போல் விதை தானியங்களை கீழே அது அதிகாரத்துக்கு கீழே பார்க்கும்போது புல் பூண்டுகள் முளைப்பிக்க கடவுது என்று கட்டளையிட்டார். அப்போ ஏற்கனவே அந்த விதைகளை ஆண்டவர் வைத்திருந்தார். வார்த்தையினால எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார். இப்போ ஏதேன் தோட்டம், இப்போ மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வச்சாச்சு. இப்போ ஆண்டவர் எல்லாம் சந்தோஷமாக இருங்கப்பா, நான் தினமும் வாரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். இப்போ டெய்லி ஆண்டவர் வருவதற்கு முன்பாக பிசாசானவனும் என்ன செய்தான்? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தான். ஆமென். இயேசு பாருங்க கூப்பிட்டா தான் வருவார், பிசாசு கூப்பிடாம வருவான். மானங்கட்டவன் உலகத்தில் யார் அப்படின்னா பிசாசு தான். அதே போல தான் ஏதேன் தோட்டத்தில் யாருடைய அனுமதியும் இல்லாமல் பிசாசு உள்ளே நுழைஞ்சான். உள்ளே நுழைஞ்சி நேராக போய் ஆதாம்கிட்ட போனால், ஆதாம் ஒரு ஆம்பளை, அவன் என்ன செய்வான் தெரியும், ஏசு என்ன செய்வான் அனுப்பிடுவான், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஆனால் ஏவாள்கிட்ட போனால் பிசாசு என்ன செஞ்சது? ஒரே நாள்லாம் ஏவாள் ஏமாறலை. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரே நாள்லாம் ஏவாள் ஏமாறலை. வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதை விரிவாக நீங்கள் தியானிச்சிங்கன்னா நார்மலாகவே பாருங்கள், எந்த ஒரு நபர்கிட்ட நம்ம பழகினாலும் ஒரே நாளில் நம்ம உறவு கொண்டாடிடுவோமா? கொண்டாட மாட்டோம். படிப்படியாக பக்கத்தில் இருந்தாலும் அவங்கள்ட்ட பார்ப்போம், அப்படியா ஒரு 2-3 நாள் கழிச்சுன்னா அப்படி சிரிப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருக்கீங்களா, சரி அப்படிம்போம். அப்புறம் நினச்சிவோம் அப்படி வீட்டு பார்க்கும்போது, வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு வரலையே அப்படிம்பாங்க. ஒன்று நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், ஒன்று நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன். இப்படி ஒரு 4-5 மாதம் அப்படி போயிடும். ஒரே நாளில் வாங்கன்னு நம்ம யாரையும் கூப்பிட மாட்டோம், யார் வீட்டுக்கு நம்மளையும் கூப்பிட மாட்டாங்க. இது பல நாட்களாகும். இதே போல தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் உள்ள நுழைஞ்சது உண்மைதான். ஆனால் ஏவாள்கிட்ட ஒரே நாளில் பார் அந்த பணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே நாளில் வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. தினந்தோறும் போய் என்ன செஞ்சான்? அவ்வளோ அங்கே பார், எல்லா படத்தையும் அதெல்லாம் விடமா, அதெல்லாம் நல்லா இல்லைம்மா, இங்கே பாரும்மா, இதை பாரும்மா, இதுதான் அருமை அப்படின்னு சொல்லி டெய்லி காமிச்சு ஒரு நாள் தொட வச்சு பார்த்துருப்பான். அவள் போய் தொட்டு பார்த்துருப்பா.
அதுக்கப்புறம் மோந்து பார்த்துருப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போன உடனே கடைசியில் என்ன ஆயிரும்? கடைசியில் சொன்னா, நீ இவ்வளோ இது பண்ணுறிய, நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் அதனுடைய மேன்மையா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொன்னால் பாருங்கள், முடிஞ்சது கதை. கடைசியில் பாருங்கள், பிசாசானவன் தோட்டத்திலே நுழைந்து அவன் இப்போ ஆண்டவர் வந்து கடைசியில் 3 பேருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்புகிறார். அனுப்பின உடனே இந்த பூமியிலே அவனால் வாழ முடியாது, நிரந்தரமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் அவன் மேலே போனால் பரலோகம், கீழே போனால் தேவனுடைய பிள்ளைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் வர்றாங்க. இப்போ 2 பக்கம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவனுடைய இடத்தை மத்திய ஆகாயத்தில் வானமண்டலத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை 9ஆம் அதிகாரமோ 10ஆம் அதிகாரமோ நினைக்கிறேன். அதில் பார்க்கும்போது வானமண்டலத்தில் ஒரு யுத்தம் நடக்குது. அங்கே தான் தேவ சேனைகளுக்கான யுத்தம். அதில் தான் பிசாசு திரும்ப அந்த கிறிஸ்துவனுடைய பாதி வருஷம், அடுத்த 3 வருஷத்தில் பிசாசன் பூமியில் தள்ளப்படுகிறான். அப்போ முழு ஆளுகையும் பிசாசுடைய கையில் இருக்கும். இதுதான் பிசாசுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே பார்க்கும் பொழுது பிசாசை குறித்து நம்ம பார்க்கும் முதலாக தொடர்ந்து பார்க்கும்போது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம். அங்கே பார்க்கிறோம், ஒரு நகரத்தை, ஒரு பட்டணத்தை கட்டுகிறார்கள். பாபேல் என்று சொல்லி அதற்கு பெயரிடப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் அந்த பட்டணத்தை அல்லது அந்த கோபுரத்தை ஆண்டவர் கட்டவிடாதபடி தடை செய்து போட்டார் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்துதான் வருகிறது. பின்னாட்களை பார்க்கும்போது தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் மகாபாபிலோன், நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். மகாபாபிலோன் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கடைசியில் பார்க்கும் பொழுது இந்த மகாபாபிலோன் பெர்சிய மன்னனாகிய கோரேஸ் என்பவன் இந்த பாபிலோனை முற்றிலுமாய் தகர்த்து போட்டார். ஆனால் கடைசி காலத்தில் மீண்டும் இந்த பாபிலோன் கட்டப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரங்களில் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த நாட்களில் அர்மகதோன் யுத்தத்தின் விளைவாக இந்த பாபிலோன் முற்றிலும் அழிக்கப்படும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து இங்கே பார்க்கும் பொழுது சாத்தானின் சிங்காசனம் என்று அழைக்கப்படும் இந்த அதாங்க எந்த சபை குறித்து பார்க்கிறோம்? பெர்கமு சபை குறித்து பார்க்கிறோம். இங்கே பலவிதமான விக்கிரகங்களை, ஆலயங்கள், அந்த கோயில்கள் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த விக்கிரகங்களுக்கு பலிபீடங்கள் இருக்கும், அங்கே ஆட்கள் தங்குவதற்கான இடங்கள் இருக்கும். இந்த கோயில்கள் என்ன இருக்குன்னா அதிகமான பாம்புகள், விஷ பாம்புகள் அங்கே அதிகமாய் இருக்குமாம். அப்போ அந்த வியாதி உள்ளவர்கள் அந்த கோயிலை வந்து இளைப்பாருவாங்க, படுத்திருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, அப்படி படுத்து தூங்குவாங்க. அந்த நேரங்களில் இந்த பாம்புகள் ஊந்து வரும்போது அந்த பாம்பு இவர்கள் மேலே ஏறி போனாலோ அல்லது அந்த பாம்புடைய உடம்பு இவர்கள் மேலே பட்டாலோ சுகமாயிரும் என்று சொல்லி ஒரு மூட நம்பிக்கை அந்த நாட்களில் இருந்தது என்று பார்க்கணும். அதனால் நிறையா வியாதி உள்ளவர்கள் அவங்களாம் இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு பிசாசு இவளை வஞ்சித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி பாருங்கள். அப்படிப்பட்டதான இந்த நகரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதனை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சரி, தொடர்ந்து அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் பொழுது முதலாவது பார்க்கிறோம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். 2வது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். ஆண்டவர் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் படுகிற கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுக்காக, சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக
ஆமென். வருகிற பாடுகளைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அன்றைக்கு இருந்த ரோமர் ராஜ்யத்தில் பெருகமு சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் சிலையை வணங்கணும். ஆனால் இவர்கள் வணங்க மாட்டாங்க. வணங்கலைன்னா அவன் கொலை செய்வான். கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நிற்கிற கிறிஸ்தவர்களுடைய கிரியைகளை ஆண்டவர் அறிந்தார். அல்லேலூயா. அதே கிரியைகளை கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அறிகிறார். ஆமென். தோதர வைராக்கியம் உள்ளவர்கள் நாம் இன்னும் வைராக்கியமாக இருப்போமாக, என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் என்று சொல். அப்போ கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதையும் பிதாவுக்கு இணையானவர் என்பதையும் மறுதலிக்கும் உபதேசம் அந்நாட்களில் அதிகமாய் பரவியது. கள்ள உபதேசங்கள் அந்த நாட்டில் அதிகமாய் பரவுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களே அப்படிதான் இருக்கு. இந்த நாட்களே அப்படிதான் கள்ள உபதேசங்கள், துருபதேசங்கள் அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் பல உபதேசங்கள், பல செய்திகளை கேட்கலாம். ஆனால் சத்தியத்துக்கு சரியாக இருக்கிறதா அந்த உபதேசங்கள், அவர்கள் சொல்லுகிற செய்திகள் சரியா என்பதை நிதானித்து அறிகிற பகுத்தறிவு நமக்கு தேவை. வரங்களில் வரங்கள் எதுனா கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தேவைன்னா பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவை. நான் அதை வரம் தான் சொல்லுவேன். எது சத்தியம், எது ஆராதனை, எது உண்மையான சபை, எது உண்மையான சத்தியம் என்கிற அறிவு நம்முடைய எல்லாத்துக்கும் இருக்கணும். எல்லாரும் பேசுகிற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் வசனத்துக்கு சமமாக இருக்கிறதா, வசனத்துக்கு சரியாக இருக்கிறதா, ஒத்து போகுதா என்பதை நாம் நிதானித்து பார்ப்பது நாம் ஒவ்வொருவருக்கு மேல் இருக்கிற கடமையாக இருக்கிறது. யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் பேசினாலும் நாம் அதை அங்கீகரித்து கொள்ள முடியாது. சத்தியத்துக்காக நிற்கிறவர்களை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த பெருகமு சபையில் ஒரு கூட்ட ஜனம் தேவனுடைய சத்தியத்துக்காக வைராக்கியமாக இருந்தது. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது தேவனுக்காக வைராக்கியமாய் மரணமே வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமுள்ளவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அடுத்து பார்க்கிறோம், உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்று சொல்லி பார்க்கிறோம். அந்திப்பா பெருகமு குடிமகனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த ஊர், அந்த பட்டணம் வேதத்தில் வேறு எங்கேயும் இவரை குறித்து நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்திப்பா என்றால் பட்சபாதமின்றி எதிர்ப்பவன். அந்திப்பா என்பதற்கு அர்த்தம் பட்சபாதமின்றி, யாருக்கும் நயந்து போகாமல் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி கள்ள உபதேசங்களை நேரடியாய் எதிர்த்து பேசுகிறவன். ஆகவே தான் இவருடைய பெயருக்கு அர்த்தம் பட்சபாதமின்றி எதிர்ப்பவன் என்று சொல்லி. இவர் பெருகமு சபையிலே ஒரு மூப்பர்களில் ஒருவராக இருந்ததாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இவரை கடைசியில் நியாய தீர்ப்பு செய்யும்போது நியாயம் தீர்க்கிற அந்த அதிகாரி சொல்லுகிறார், எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி அவரை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு தெரியுமா, உலகமே உன்னை எதிர்த்து நிற்குது தெரியுமா? நீ நிற்கிற உபதேசத்துக்கும் நீ சொல்லுகிற வார்த்தைக்கும் உனக்கும் எதிராக முழு உலகமும் எதிர்த்து நிற்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்கப்பட்டதாம். அப்பொழுது இந்த அந்திப்பா தைரியமாய் சொன்னாரா, இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது தவறு, எல்லா முழு உலகத்தையும் நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் சொன்னாராம். அல்லேலூயா. இதுதாங்க சத்தியம். தைரியமாய் ஜீவனுக்காக, அற்பமாக சில பணத்துக்காக, அற்பமான சில பொருளுக்காக, அற்பமான சில ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை மறுதலித்து பணத்துக்காய் உபதேசத்தை மாற்றுவது, பொருளாதாரம் பணம் தாரேன், உங்கள் சபையில் உபதேசம், கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசம், இப்படி சொல்லி பலவிதமான உபதேசம். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலேயே இப்படி தான் வாழன்னு வச்சிருக்கிறார். மரணம் என்பது கிடையாது, நாம் சாவு கிடையாது அப்படிலாம் சொல்லி இன்றைக்கி அநேகர் கிளம்பி இருக்கிறாங்க.
இதெல்லாம் கள்ள உபதேசங்கள். ஆனால் இவர் அதை எதிர்த்து பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னென்னா, மரணமே நமக்கு எதிரிட்டு வந்தாலும், அதிகாரிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக, காவல்துறைக்கு முன்பாக நாம் நிறுத்தப்பட்டாலும் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி சத்தியத்தை சத்தியமாய் முழங்குகிற ஒரு கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்தவன் என்பதை மற்றவர்களுக்கு தெரியணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இவங்களா ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்களா இவங்களா ஆண்டவருடைய பிள்ளை, இல்லது உங்கள் குடும்பங்களில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்பது தெரியணும். சபைக்கு வந்தால் நம்ம ஒரு வேஷம் தரிச்சிடறோம், உலகத்துக்கு போனோம்னா உலக பிரகாரமான ஒரு வேஷத்தை நம்ம தரிச்சிடறோம். எந்த இடத்திலும் தேவனை குறித்து சாட்சியாய் அறிவிக்கிறவளாய் நாம் காணப்படுகிற ஸ்தானத்தில் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சி உள்ள ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். இந்த அந்திப்பா அத்தனை பேருக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ளவராக இருந்தார். அதனால் அவருடைய பெயர் பட்சபாதம் என்று எதிர்ப்பவன் என்று சொல்லி கடைசியில் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது என்னை பட்டு விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பெருகுமு சபையின் முக்கியமானது என்னவென்றால், எந்த சூழ்நிலையானாலும் இந்த சபை சத்தியத்தை காத்து வந்த சபை. அது மாத்திரமல்ல, தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாயிருந்த சபை. ரோமர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. வித்தியாசம் இல்லை, பலிக்கும். தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுவார். இன்னும் சில வசனங்கள் கொண்டு வேகமாய் ரோமர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் சில சொல்லுவாங்க, இயேசுவை அவரை தாங்க நான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அது நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை என்பது பூரணமான நிலைமைக்கு வந்தோம். எந்த விதமான, அதாவது ஒரு காரியம் நடக்கும், இதன் வழியாக நம்முடைய தேவை சந்திக்கப்படும், அல்லது இதன் வழியாக நமக்கு ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சலாம் அப்படிங்கிறது எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல், எந்த விதமான அடையாளம் இல்லாமல் இருக்கிற வெறுமையான இடத்துல நாம் இருக்கும்போது கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை தாங்குவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரினுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி இருக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுதாங்க விசுவாசம். மத்தேயு 15:28, லூக்கா 7:9 குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 15:28, லூக்கா 7:9 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சபை எப்படிப்பட்டதாக இருந்தது? சத்தியத்தை காத்து கொண்டிருந்தது. 2வது விசுவாசத்தை காத்து கொண்டது. தேவ பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்வது ஒன்றுதான், சத்தியத்துக்காக ஜீவனை விடவும் நாம் ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றின சீசர்கள் சத்தியத்துக்காக தான் தன் ஜீவனை கொடுத்தார்கள். அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, எத்தனை முறை அடி வாங்கினார், எத்தனை முறை, பலவிதமான சேதங்கள், பலவிதமான அடிகள். அத்தனை சீசருடைய வாழ்க்கையிலும் குற்றுயிராக மரித்தார்கள். எதற்காக? ஒன்றே ஒன்றுதான், சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்ததனால. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். 2வது அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். சத்தியத்தில் இருந்துட்டோம்னா சத்தியம் நம்மளை என்ன செய்யும்? வழி நடத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை சிலர் சரியாய் புரிந்து கொள்வதில்லை. ஆனபடினால தான் அவர்கள் கள்ள உபதேசத்துக்குள்ளாய் போய்விடுகிறார்கள். உலக ஆசீர்வாதத்துக்காக சத்தியத்தை விற்கிறார்கள்.
ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. யாரை பற்றி நம்ம உரை சொல்வதற்கில்லை. ஆனால் இந்த சபையில் இருக்கிற நீங்களும் நானும் மரணமே ஆனாலும் ஒன்று, சத்தியத்தில் சத்தியமாய் வாழணும், சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கணும். ரெண்டாவது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். பெர்கமுவே, நீ உன் கிரியையில் நான் அறிந்திருக்கிறேன். நீ யார்? சத்தியத்துக்காக உன் ஜீவனை கொடுக்கிறவன், சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கிறவள். பெர்கமுவாய் இருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, நம்மை பார்த்து சொல்லுவார், நீயோ விசுவாசத்தில் என்மேல் இருக்கிற நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கிறாய் என்று சொல்லி பரலோக நம்மை கொடுத்து சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நாம ஜெபிப்போமா?